ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதாவினரிடையே பயங்கர மோதல். சரமாரியாக தாக்கிக் கொண்டதில் தடுக்க முயன்ற காவல் கண்காணிப்பாளர் உட்பட 5 பேருக்கு பலத்த காயம். புதுச்சேரியில் 21 லட்சம் மதிப்புள்ள நகை பணம் திருட்டு. வீட்டு பணிப்பெண் உள்ளிட்ட 4 பேர் அதிரடியாக கைது. வில்லியனூர் திருக்காஞ்சி கங்கை விராக நதீஸ்வர ஆலயத்தின் மாசிமக உற்சவ கொடியேற்ற விழா. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். புதுச்சேரியில் ஆட்டத்தை தொடங்கியுள்ள திராவிட முன்னேற்றக் கழகம். கட்சியில் இருப்பவர்களை தக்க வைக்க போராடும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என சூடு பிடித்துள்ள அரசியல் களம். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் கட்சியினரிடையே ஏற்பட்ட பயங்கர மோதலில் தடுக்க முயன்ற காவல் கண்காணிப்பாளர் உட்பட பலருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் அப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற ஏஐ மாநாட்டில் இளைஞர் காங்கிரசார் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு நாடு முழுவதும் பாரதிய ஜனதாவினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரியில் வைஷியால் வீதியில் உள்ள காங்கிரஸ் அலுவலகம் முன்பு பாரதிய ஜனதா இளைஞர் அணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ராகுல் காந்தியின் உருவ பொம்மையை எரித்தனர். இந்த சம்பவத்தின் போது காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நிர்வாகிகள் இருந்தனர். ஆனால் பாதுகாப்பு பணியில் காவலர்கள் யாரும் இல்லை. இதனால் இளைஞர் அணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கலைந்து சென்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக நூறடி சாலை கல்வித்துறை இயக்குநர் அலுவலகம் எதிரே எல்லைப்பிள்ளைச்சாவடி சந்திப்பில் காங்கிரசார் ஒன்று கூடினர். மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு, நடராஜன், மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா மற்றும் காங்கிரசார் 100க்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் கொடிகளுடன் திரண்டனர். தகவல் அறிந்த ரெட்டியார்பாளையம் காவல்துறையினர் குறைந்த எண்ணிக்கையில் அங்கு வந்தனர். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா நிர்வாகிகள் கட்சி அலுவலகத்தில் ஒன்று கூடினர். இதனிடையே காங்கிரசார் அங்கிருந்து ஊர்வலமாக பாரதிய ஜனதா அலுவலகம் நோக்கி முன்னேறினர். அவர்களை சித்தானந்தா நகர் தெருவில் காவல்துறையினர் பேரிகார்டுகள் வைத்து தடுத்தனர். ஆனால் காவல்துறையினர் குறைவாக இருந்ததால் காங்கிரசார் தடுப்புகளை மீறிச் சென்று பிரதமர் மோடியின் கொடும்பாவியை எரித்து பிரதமருக்கு எதிராகவும் பாரதிய ஜனதாவிற்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் பதட்டம் ஏற்பட்டது. அப்பொழுது அங்கு உருட்டுக்கட்டைகளுடன் பாரதிய ஜனதாவினர் திரண்டனர். இருதரப்பினரும் ஒருவர் மீது ஒருவர் கற்களையும் செருப்புகளை வீசி எறிந்தனர். காவல்துறையினர் இருதரப்பினரையும் மோதல் ஏற்படாமல் தடுத்து நிறுத்தினர். பின்னர் காங்கிரசார் அங்கிருந்து மீண்டும் எல்லைப்பிள்ளைச்சாவடி சந்திப்பு அருகே வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த மோதலை தடுக்க முயன்ற முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டிக்கு கையில் காயம் ஏற்பட்டது. இதேபோல இருதரப்பிலும் ஒரு சிலர் காயமடைந்தனர். இதனிடையே தகவல் அறிந்த 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டனர். பாரதிய ஜனதா அலுவலகம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பலத்த காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டது. சம்பவம் நடைபெற்ற பகுதியில் கல் மற்றும் செருப்புகள் தரையில் சிதறி கிடந்ததால் அப்பகுதி போர்க்களம் போல காட்சியளித்தது. இருதரப்பினரும் கலைந்து சென்ற பிறகு பாரதிய ஜனதா இளைஞர் அணியினர் காங்கிரஸ் கொடியை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் சகோதரர்கள் 3 பேர் வீட்டில் 21 லட்சம் மதிப்பிலான நகை பணத்தை கொள்ளையடித்த வீட்டு பணிப்பெண் மற்றும் உடந்தையாக இருந்த 3 நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி கும்பாக்கத்தைச் சேர்ந்தவர் பாஸ்கர். இவரது வீட்டில் கடந்த 3ஆம் தேதி 5,60,60,000 ரொக்கம் 7 கிராம் தங்க நகைகள் திருடு போயின.
இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் முதலியார்பேட்டை காவல் ஆய்வாளர் கண்ணன், உதவி காவல் ஆய்வாளர் அலாவுதீன் தலைமையில் 2 தனிப்படை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பாஸ்கரின் அண்ணன் ஜனார்த்தனன், பாபு ஆகியோர் வீட்டிலும் நகை, பணம், வெள்ளி பொருட்கள் திருடப்பட்டது தெரியவந்தது. அதன் மொத்த மதிப்பு 21 லட்சம் ஆகும். இதையடுத்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது பாஸ்கர் சகோதரர் பாபு வீட்டில் வேலை செய்து வந்த முத்துலட்சுமி என்பவர் மீது சந்தேகம் ஏற்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தியபோது சிறிது சிறிதாக சகோதரர்கள் 3 பேர் வீட்டிலும் நகை, பணத்தை திருடி தனது தோழிகளான மாலதி, வனிதா மற்றும் சகோதரரான மாதவன் ஆகியோரிடம் கொடுத்து மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. அதில் சில பொருட்களை விற்றதும் தெரியவந்தது. இதையடுத்து காவல்துறையினர் முத்துலட்சுமி மற்றும் அவருக்கு உதவிய மாலதி, வனிதா, மாதவன் ஆகிய 4 பேரை கைது செய்து சுமார் 17 பவுன் நகைகள், 300 கிராம் வெள்ளிப் பொருட்கள், 42,000 ரூபாய் ரொக்கம் என 16 லட்சம் மதிப்புள்ள பொருட்களை மீட்டுள்ளனர். இதில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பாராட்டினார். வில்லியனூர் திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் மாசி மக உற்சவத்தையொட்டி நடைபெற்ற கொடியேற்ற விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மாசிமக உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான மாசிமக உற்சவத்தையொட்டி வெள்ளிக்கிழமை வாஸ்து சாந்தி, விநாயகருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து சனிக்கிழமை காலை ஆலயத்தில் உள்ள கொடிமரத்தில் மாசிமக உற்சவத்தை முன்னிட்டு துஜாரோகணம் எனப்படும் கொடியேற்ற நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கொடிமரத்திற்கு அபிஷேகம் நடைபெற்றதை அடுத்து நந்தி கொடி பூஜிக்கப்பட்டு ஏற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாசிமக உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் மார்ச் 1ஆம் தேதியும், மாசிமக தீர்த்தவாரி மார்ச் 2ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் பணிகளை முழு வீச்சில் தொடங்கியுள்ள நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு குறைந்த எண்ணிக்கையில் சீட் ஒதுக்கப்படும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பது யார் என்பதில் திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி இடையே பலத்த போட்டி உள்ளது. அதே நேரத்தில் புதுச்சேரியில் நீண்ட காலமாக காங்கிரஸ் ஆட்சி அமைந்தது. காங்கிரஸோடு திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் மாறி மாறி கூட்டணி வைத்தனர். கூட்டணி இல்லாத காலத்தில் தமிழகத்தை சார்ந்து தனியாக ஒரு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தனர். இதனால் காங்கிரஸ் ஆட்சி புதுச்சேரியில் இல்லாத காலத்தில் 3 முறை திராவிட முன்னேற்றக் கழகமும் 2 முறை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் ஆட்சியை அமைத்தன. இந்நிலையில் கடந்த தேர்தலில் என்ஆர் காங்கிரசுடன் நேரடியாக கூட்டணி அமைத்து 30 தொகுதிகளில் 14 தொகுதிகளை பாரதிய ஜனதா பெற்றது. இதில் 9 தொகுதிகளில் பாரதிய ஜனதா போட்டியிட்டு 5 தொகுதிகளை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அளித்தது. ஆனால் 5இல் 1 தொகுதியில் கூட அக்கட்சி வெற்றி பெறவில்லை. 9 தொகுதியில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா 6 தொகுதிகளில் வெற்றி பெற்று என்ஆர் காங்கிரசுடன் கூட்டணி ஆட்சி அமைத்தது. தேர்தலில் தோல்வியடைந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் வாரிய தலைவர் பதவிகள் கூட ஒதுக்கப்படவில்லை. இதனால் சட்டசபைக்கு வெளியே அக்கட்சி குரல் கொடுத்து வந்தது. அதே நேரத்தில் எதிர்கூட்டணியில் 15 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 2 தொகுதிகளில் மட்டும் வெற்றி பெற்று படுதோல்வியடைந்தது. கூட்டணியில் 13 தொகுதிகளில் போட்டியிட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் 6 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் எதிர்க்கட்சியாக உள்ளது. தற்போதைய தேர்தலில் கூட்டணிக்கு யார் தலைமை தாங்குவது என்பதில் 2 கட்சிகளும் மோதுகின்றன. மேலும் காங்கிரசின் வரவை எதிர்பார்க்காமல் புதுச்சேரியில் திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறது. தொகுதிதோறும் செயல் வீரர்கள் கூட்டத்தையும் தொடங்கியுள்ளது. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இடம்பெற்றிருந்தாலும் புதுச்சேரியில் கூட்டணியில் அக்கட்சி உள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதுகுறித்து பாரதிய ஜனதா மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா கூறுகையில், தற்போது என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அமைந்துள்ளதாகவும் கூட்டணியில் இணையவுள்ள அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் லட்சிய ஜனநாயக கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இதனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிக குறைந்த எண்ணிக்கையில் சீட் ஒதுக்கப்படும் என தெரிகிறது. 2 முறை புதுச்சேரியில் ஆட்சி அமைத்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி கட்சியான
பாரதிய ஜனதாவிடம் கையேந்தும் நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டுள்ளது. கடந்த தேர்தலில் இந்த நிலை ஏற்பட்டதால் கட்சியில் போட்டியிட்ட தகுதி பெற்றிருந்த பிரமுகர்கள் வெளியேறினர். மற்ற கட்சிகளுக்கு சீட் கிடைக்கும் என எதிர்பார்த்து பலர் கட்சி தாவல் செய்தனர். தற்போது புதுச்சேரியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருப்பவர்களை தக்க வைக்க போராடும் நிலை உள்ளது. அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் களத்தில் தமிழக தலைமையின் ஆசையோடு அடித்து ஆடத் தொடங்கியுள்ளது. காங்கிரஸை பின்னுக்கு தள்ளி கால் நூற்றாண்டாக புதுச்சேரியில் இல்லாத ஆட்சியை உருவாக்க முனைப்பு காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி தொடரும் எனவும் கட்சியின் பொதுச் செயலாளர் விரைவில் அறிவிப்பார் என்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இடம்பெற்றுள்ளதாகவும் புதுச்சேரியை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லை என்றும் செய்தியாளர்களிடம் பாரதிய ஜனதா கட்சி மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா 20ஆம் தேதி தெரிவித்திருந்தார். இதற்கு புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் மேலிட பொறுப்பாளர்களுக்கு இல்லை என்று கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையில் உள்ளது போல புதுச்சேரியிலும் தொடரும் என்று அவர் கூறினார். கூட்டணி குறித்து கட்சியின் பொதுச் செயலாளர் முடிவெடுப்பார் என்றும் அன்பழகன் தெரிவித்தார். கட்சியில மேலிட பொறுப்பாளர்களுடைய வேலை என்னன்னா, கட்சியுடைய தலைமை கூட்டணி அமைச்ச பிறகு அந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்புகள் சம்பந்தமா வேலை செய்யறது தான் அவங்களுடைய பொறுப்பாளர் வேலை. அந்த கட்சிக்காரெல்லாம் இணைச்சு வேலை செய்யறது. கூட்டணியை பத்தி கருத்து சொல்றது அவங்களுடைய வேலை இல்லை. கூட்டணியை பத்தி பேசுவது எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மற்றும் பிஜேபியினுடைய தேசிய தலைமை பேசுவாங்க. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைவர் முதலமைச்சர் ரங்கசாமி. அவர் ஏதாவது சொன்னார்னா நீங்க என்கிட்ட கேளுங்க. இதை மாதிரி ஏதோ ஒரு கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டோம். சேதராப்பட்டு பாட்டில் தயாரிக்கும் நிறுவனத்தில் 264 கிலோ இரும்பு பொருட்களை திருடிய மர்ம நபர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் ஓம்சக்தி நகரைச் சேர்ந்தவர் ஸ்ரீனிவாஸ். இவர் வில்லியனூர் சேதராப்பட்டு மெயின் ரோட்டில் இயங்கி வரும் பாட்டில் தயாரிக்கும் தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் ஸ்ரீனிவாஸ் வழக்கம் போல் நிறுவனத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்துள்ளார். அப்போது கடந்த மாதம் 26ஆம் தேதி மர்ம நபர்கள் சிலர் பாட்டில் தயாரிக்க பயன்படுத்தப்படும் இயந்திரங்களில் உள்ள இரும்பு பொருட்களை நிறுவனத்தின் பின்பக்கம் வழியாக தூக்கி வீசி திருடி செல்வது பதிவாகியிருந்தது. இதையடுத்து ஸ்ரீனிவாஸ் நிறுவனத்தில் வைக்கப்பட்டுள்ள இரும்பு பொருட்களை ஆய்வு செய்தபோது 264 கிலோ இரும்பு பொருட்கள் மாயமானது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை மர்ம நபர்கள் திருடி சென்றதும் உறுதி செய்யப்பட்டது. இதுகுறித்து ஸ்ரீனிவாஸ் சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். வீராம்பட்டினத்தில் படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதை அடுத்து புதுச்சேரி பாண்டி மரீனா படகு குழாமில் துணை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரி வீராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் உள்ள தனியார் படகில் சவாரி சென்ற பெங்களூருவைச் சேர்ந்த சோனியா என்பவர் படகு கவிழ்ந்து உயிரிழந்த நிலையில் இது தொடர்பாக காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் உரிய அனுமதியின்றி சுற்றுலா படகு இயக்கப்பட்டது தெரியவந்தது. இது தொடர்பாக படகு உரிமையாளர் ஓட்டுநரை அரியாங்குப்பம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் சாரம் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உதவி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சுற்றுலாத்துறை, வனத்துறை, கடலோர காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் சுற்றுலா பயணிகளை சவாரிக்கு அழைத்து செல்லும் படகுகளில் பாதுகாப்பு அம்சங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து பாண்டி மரீனா கடற்கரைக்கு உதவி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அதிகாரிகள் சென்று சுற்றுலா படகு இயக்கப்படுவது குறித்து ஆய்வு செய்தனர்.
புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் உருவப்படம் எரிக்கப்பட்டதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உருவபொம்மை எரிக்கப்பட்டதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் சலீம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி மாநிலத்தில் கலவரத்தை தூண்டி அரசியல் செய்ய துடிக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் செயல்கள் மாநில அமைதியை குலைத்துவிடும் என புகார் தெரிவித்துள்ளார். காவல்துறையை தன்வசம் வைத்துள்ள அக்கட்சியின் மாநில உள்துறை அமைச்சர் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். சமூக அமைதியை குலைக்கும் வகையிலும் கலவரத்தின் மூலம் அரசியல் ஆதாயம் தேடும் நிலையிலும் செயல்படும் பாரதிய ஜனதா கட்சியினர் மீது பாரபட்சமற்ற நிலையில் காவல்துறை உரிய நடவடிக்கைகளை கால தாமதம் செய்யாமல் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தவறும் பட்சத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநிலத்தின் அமைதியை நிலைநாட்டிட இந்தியா கூட்டணி கட்சிகள் மற்றும் சமூக ஜனநாயக இயக்கங்களை ஒன்றிணைத்து கலவரத்தை தூண்டும் நபர்களுக்கு எதிரான இயக்க நடவடிக்கைகளையும் சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில தேர்தல் ஆணையம் சார்பில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை அமைதியாக நடத்துவது குறித்து அனைத்து கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது. புதுச்சேரி மாநில தேர்தல் ஆணையம் சார்பில் அனைத்து அரசியல் கட்சிகள் கலந்து கொண்ட முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தேர்தல் பரப்புரை முறைகள், மாநில கட்சிகளின் பரிந்துரைகள், தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் ஆகியவை விரிவாக பரிசீலிக்கப்பட்டன. மேலும் தேர்தல் செயல்முறை ஜனநாயக கோட்பாடுகளுக்கு ஏற்ப மக்கள் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. கூட்டத்தில் பங்கேற்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தலை அமைதியான, வெளிப்படையான மற்றும் நேர்மையான முறையில் நடத்த முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாக உறுதியளித்தன. கூட்டத்தில் அனைத்து கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட அனைத்து வீட்டு வரி சொத்து வரி நிலுவைதாரர்களுக்கு வசதியாக 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு வரி வசூல் முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உழவர்கரை நகராட்சி சார்பில் வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி நிலுவைதாரர்களுக்கு வெங்கடா நகரில் அமைந்துள்ள தமிழ்ச்சங்கத்தில் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரி வசூல் சிறப்பு முகாமிற்கு உழவர்கரை நகராட்சி ஏற்பாடு செய்துள்ளது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி காமராஜர் நகர், வெங்கடா நகர், பிருந்தாவனம், சாரம் மற்றும் இதர வார்டுகளில் உள்ள நிலுவைதாரர்கள் வரிகளை செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தட்டாஞ்சாவடி விவிபி நகர் வீட்டு வரி வசூல் மையத்தில் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட அனைத்து வார்டுகளில் உள்ள வரி நிலுவைதாரர்கள் பங்கேற்று வரிகளை செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஆன்லைன் மூலமாகவும், ஜிபே, போன்பே மற்றும் டெபிட் கார்டு மூலமாகவும் வரிகளை செலுத்தலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,600 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,810 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ் 23ஆம் ஆண்டு இனிய தொடக்கத்துடன் வெள்ளி விழாவை நோக்கி வீரநடை போடும் ஏஎம்என் டிவி 2020 டிஜிட்டல் தளத்தில் அடியெடுத்து வைத்த ஏஎம்என் யூடியூப் நியூஸ் சேனல் புதுச்சேரி, பிரான்ஸ் மற்றும் உலகமெங்கிலிருந்தும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் 3 கோடி பார்வையாளர்களை கடந்து அனைவரின் ஏகோபித்த ஆதரவுடன் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலேயே அதிக சப்ஸ்கிரைபர்களுடன் நம்பர் 1 நியூஸ் சேனலாக உங்கள் முன் ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி யூடியூப் சேனல். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாயிருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஏஎம்என் யூடியூப் சேனல், இது நம்ம ஊரு சேனல்.